நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன். 2ஆம் கட்டிலேருந்து. இன்றைக்கி பாருங்கள் நண்பர்களே, இஎம் கரைசலோட தாய் திரவம் தான் நம்ம திறக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோக்குள்ளே ஏர் இது போகுது பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வருது பாருங்கள். இது நம்ம தாய் திரவம் திறந்து வச்சுருக்கோம். இன்னும் பாருங்கள், இவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்தீங்களா, இதாங்க தாய் திரவத்தோட பவரு. இது என்ன, நேரத்தில் நம்ம நைட்டு திறக்காமல் விட்டுட்டோம். திறக்காமல் விட்டதுக்கு இந்த நிலமை. இது கூட கொஞ்சம் நேரம் திறந்து வச்சிடும். ஏன்னா சாயங்காலம் திரும்பவும் இதுவாகிடுவாங்க. நானே வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள், இவங்க இன்னும் பவராக இருப்பாங்கன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இவங்க இன்னும் பவராக இருக்குவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பவர் பாருங்கள். இதை பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் இது நமக்கு இல்லை கேஸ் ஓவராக ஃபார்ம் ஆகும். இது டெய்லி திறக்கணுங்க. நான் ஆக்சுவலாக காலையில சாயங்காலம் திறப்பேன். அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பயங்கர பவராக இருக்குது. எல்லோரும் இந்த மாதிரி தாய் திரவம் ரெடி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது டெய்லி திறக்கணுங்க. அப்படி இல்லைன்னா பாட்டில் கூட வெடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு 2 நாள் கழித்து நம்ம திறந்தோன்னா நம்ம மூஞ்சில் எல்லாம் அடிச்சிட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இது மாதிரி பண்ணோம். ஆனால் ரொம்ப பவரானதுங்க. நம்ம இப்போ ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னு கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து பூச்சிகள் எப்படி கண்ட்ரோல் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.